காரைக்குடி சட்டமன்ற தொகுதி பாரதிய ஜனதா கட்சியின் சார்பிலே மிகப்பெரிய ஒரு ரோஜா மாலை அணிவிக்கப்படுகிறது. பாரத் மாதா கி ஜெய், பாரத் மாதா கி. எங்களது பாசத்திற்குரிய அண்ணன் முன்னாள் அமைச்சர் அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்களே, வருகை தந்திருக்கக்கூடிய நமது பகுதியிலே அனைத்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாபெரும் தலைவராக இந்த மக்கள் முன்னிலையிலே நம்முடைய மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்களை உங்கள் அனைவரோடும் சேர்ந்து வருக வருக என வரவேற்பதிலே நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். தலைவர் புதிய நீதி கட்சியினுடைய ராஜேஷ், தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம், தமிழர் நேசம் மற்றும் அனைத்து கட்சிகளுடைய பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த நாள் ஒரு நல்ல நாளாக அமைந்திருக்கிறது. போல 10 லட்சம் ரூபாய் கொடுக்கக்கூடிய அளவிற்கு இந்த ஆட்சி மிக மோசமான ஆட்சியாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் சீர்தூக்கி பார்த்துதான் இந்த ஆட்சிக்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் இன்றைக்கு நாம் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியில் வர வேண்டும், அண்ணன் EPS அவர்கள் தமிழகத்துடைய முதலமைச்சராக வர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ஆட்சி இந்த நாம் கூட்டணியை தொடங்கி இருக்கிறோம். நமது உள்துறை அமைச்சர் அவர்கள் பேட்டி கொடுக்கும் போது முதலமைச்சர் சொன்னார், அமித்ஷா இல்ல யார் வந்தாலும் எங்களுடைய ஆட்சியை ஒன்றும் செய்ய முடியாது என்று சொன்னார். அமித்ஷா அவர்கள் பதிலுக்கு பேட்டி கொடுக்கும் என்ன தெரியுமா சொன்னாங்க, நான் ஒன்றும் திமுக ஆட்சியை கலைப்பதற்காக வரவில்லை, திமுக ஆட்சியை மக்களே கலைத்து விடுவார்கள், இதில் நான் எதுக்கு வர வேண்டும் என்று சொன்னார். இந்தியாவுடைய மிகப்பெரிய சக்தி உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஆர்டிகல் 370 காஷ்மீர் மாநிலத்துக்குள்ள எல்லாரும் போலாம் வரலாம், ஆனா சொத்து வாங்க முடியாது. காஷ்மீருக்கு தனி அந்தஸ்து. இதெல்லாம் டாக்டர் அம்பேத்கர் அவர்களே அதை எதிர்த்தார்கள். 370 ஆர்டிகல் வர வேண்டாம் என்று அம்பேத்கர் அவர்களே எதிர்த்தார்கள். அதையும் மீறிதான் காங்கிரஸ் அரசாங்கம் கொண்டு வந்தது. ஆனால் இன்றைக்கு அந்த ஆர்டிகல் 370 அப்படியே தூக்கி வீசிய மாபெரும் அற்புதமான இரும்பு மனிதர் இந்தியாவுடைய 2வது சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்கள் சொன்னார்கள், நான் ஒன்றும் உங்களுடைய ஆட்சியை கலைக்க வேண்டாம், ஆனால் ஆட்சி உங்கள் ஆட்சியை மக்களே கலைத்து விடுவார்கள், அதற்கான நேரம் நாள் நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது. நான் நேற்று மதுரையிலே சொன்னேன், கவுண்ட் டவுன் ஸ்டார்ட்